இஸ்லாம். அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு 15வது கருத்தரங்கத்தில் இன்னும் 15வது கருத்தரங்கத்துக்கு பேச அழைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நடுவில் ஒரு 4-5 கருத்தரங்கத்துக்கு என்னால் சரியாக வந்து பேச முடியல. சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம ஜாதகத்தில் ஒருத்தருக்கு செல்வ அமைப்புகள் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் செல்வ அமைப்புகள் எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக அதுவே போதும். சிம்பிள் தான். பட் ஆனால் அதுவே போதும் இந்த அமைப்புகளில். ஏன்னா ஜாதகத்தில் ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு எல்லாத்துக்குமே உண்டு. நான் சொல்றது தான் சரி அப்படின்றதுல 100% ஜாதகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. அதற்கு இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக நிலைகளும் கடவுளும் இன்னொரு சூட்சமத்தை ஒன்று ஒழிச்சு வச்சிருப்பான். இன்னைக்கு நம்ம சரின்னு சொன்ன ஒரு விஷயம் ஜாதகத்தில் இன்னொரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல பிழையாகி, ஓ இதில் இங்கே நம்ம ஒரு இடத்துல தவறு செய்திருக்கோம்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு சுட்டி காட்டும். ஓ நம்ம இந்த ஜாதகம் இந்த இது பார்க்கறது வந்து ஒரு கடல். நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோம், எந்த அளவுக்கு போறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நாம சொல்லக்கூடிய அமைப்புகள் மக்களுக்கு எப்படி போய் சேருது, அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ செல்வ வளம், ஒரு இந்த செல்வ அமைப்புகள் ஒருவரோட ஜாதகத்துல எப்படி இருந்தா ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே 2 காரகர்கள் இருப்பாங்க, அதிபதிகள் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று குரு, முழு சுபர். இன்னொருத்தர் வந்து சுக்கிரன், அவர் வந்து முக்கா சுபர்ன்னு சொல்லலாம். ஒரு 20-25% வந்து அவர் பாவத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 அணியா பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு குரு ஒரு 6 லக்னத்திற்கு முக்கியமாகவும், இன்னொரு 6 லக்னத்திற்கு சுக்கிரன் முக்கியமாகவும் இருப்பார். இந்த குரு அணி லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். அதே போல் சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர கும்ப வீடுகள். இவங்க 2 பேரும் 6 லக்னாதிகள் பிரிச்சு வச்சிருக்காங்க இவங்களுக்கு. இவங்க உங்களோட ஜாதகத்துல எந்த நிலைமைகள்ல இருந்தாலுமே சரி, அவங்க நிலையான ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுல எங்கேயாவது அவங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில செல்வத்தை தரக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அங்க அவங்க நீச்சமாக இருந்தாலும் சரி, பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க 2 பேருமே. இந்த நிலையான ராசிகள்ல 4 பேர் இருக்காரு. பொதுவாக எந்த லக்னமா இருந்தாலும், நீ எந்த லக்னமா இருந்தாலும் நிலையான ராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகள்லையும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தோ அல்லது தனித்தோ இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க எந்த துறைகள்ல செல்வம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த செல்வத்தை உங்களுக்கு அவங்க தருவாங்க. அவங்க இன்னும் எந்த அளவுக்கு சுபத்துவமா இருக்கிறாங்க, பாவத்துவமா இருக்கிறாங்க பொறுத்து அந்த அளவுகோல் மாறும். இன்னொரு இன்னொரு விளக்கம் அப்படின்னா, இன்னொரு அந்த விதிக்கு விதி விலக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எந்த லக்னமா, அதாவது ஒரு மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அவர் வந்து தனக்காரகன். இன்னொருத்தர் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேருமே இந்த நிலையான வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த பொதுவாகவே நிலையான ராசிகள்ல மேச லக்னத்திற்கு 2 கூடையவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் இந்த நிலையான ராசிகள்னு சொல்லக்கூடிய வீட்டுல சிம்மத்தோட வீட்டுல இருக்கலாம், விருச்சிகத்தோட வீட்டுல இருக்கலாம், அதே போல கும்பத்தோட வீட்லயும் சுக்கிரன் இருக்கலாம். அப்ப 11ஆம் அதிபதி நிலையான ராசிகள்னு சொல்லக்கூடிய அங்க ரிஷபத்திலேயே சனி 11ஆம் அதிபதி இருக்கலாம். சிம்மத்தோட வீட்டுல அந்த ஒளிக்கு இருள் பகை என்ற அடிப்படைகள்ல அங்க எப்பவுமே அவர் எரிச்சல் தன்மையோட இருக்கிறதுனால அங்க இருக்கிறது சிறப்பல்ல. நான் இப்பதான் சொன்னேன். அப்ப 2-11ஆம் அதிபதிகள் நிலையான ராசிகள்ல இருந்தத பொருளாதாரத்துல வரவு உண்டுன்னு சொன்னேன். ஆனா இங்க அந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு. அங்க அவர் இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பை தராது. ஆனா எந்த அளவுக்கு உங்கள் முயற்சிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான உங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவர்கள் தான் அவங்க. ஸோ அதே போல் அந்த ரிஷபத்துக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன், மிதுன வீடா வரும். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அந்த ரிஷபத்திற்கு குரு வருவார். அவங்க இந்த நிலையான வீடுகள்ல இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இங்க நான் சொல்லக்கூடியது அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் விதிக்கு விதிவிலக்கு என்ற அடிப்படைகள்ல
அந்த 2ஆம் பாவகாதிபதியும் 11ஆம் பாவகாதிபதியும் உங்கள் 2-11 இருக்கும் பொழுது எந்த நிலைமைகள் இருக்கிறாங்க, அவங்க எந்த நீச்சனாக இருக்கிறாங்களா, இல்ல அவங்க அந்த இடத்துல வலுவிழந்து இருந்தாங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வருமான இழப்பீடுகளும் இருக்கும். ஆனா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இந்த நிலையான ராசிகள்ல இருந்துட்டாங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா இந்த 2-11ஆம் அதிபதிகள் அதற்கு விதிவிலக்காக நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, இல்ல பாதகம் அடைஞ்சிருந்தாலோ, இல்ல அதற்கு அந்த இடத்துல அவங்க சக்தி இழந்திருந்தாலோ, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு அந்த முழுமையான வருமானத்தை கொடுக்க முடியாது. ஸோ நீங்க உங்களோட ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் அந்த நிலைத்த வீடுகள்ல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. பொதுவாகவே அவங்க இந்த நிலையான வீடுகள்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்துல எப்படியாவது ஒரு இடத்துல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களோட லக்னாதிபதியோட வலு ரொம்ப முக்கியம் இங்கேயும். உங்களோட லக்னாதிபதி வலு முக்கியம். அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தியோட அமைப்புகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும். சரிங்களா? அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ரிஷப லக்னத்திற்கு 2 குடையவரும் 11ஆம் அதிபதியும் எங்க இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு இது. இந்த மீதி இருக்கிற லக்னங்களுக்கும் நம்ம சொல்லலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு பொருளாதாரத்துல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கா? உங்கள் 2-11ஆம் அதிபதிகள் எந்த நிலைமையில இருக்காங்க? குரு சுக்கிர தொடர்புகள் நிலையான வீட்டுல இருக்கிறாங்களா? அப்படின்னு நீங்க அறிஞ்சிக்கணும்னா நீங்க கண்டிப்பா நீங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 9789529764. என்னோட நம்பர் கீழே இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் இந்த இப்ப நான் சொன்ன இந்த விதிவிலக்குக்கு இன்னொரு விதிவிலக்கு உண்டு. உங்களோட ஜாதகத்தில் இவங்க தான் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க அப்படின்றதிலும் இல்ல. சிலருடைய ஜாதகத்தில் ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பவராகவும், சனியும் மிகப்பெரிய செல்வந்தத்தை கொடுப்பவராகவும் இருப்பார். ஸோ அதனால உங்களோட ஜாதகத்துல உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எங்ககிட்ட நீங்க ஆராய்ச்சி பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நீங்க பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவிற்கு இலவசமாகவே நான் கன்சல்டிங் தரேன். எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் நீங்க எந்த அளவுக்கு செல்வத்தை பெற முடியும், எந்த வகையில் சூட்சும ரீதியாக செயல்படும் பொழுது செல்வம் உங்களுக்கு நிலையாக இருக்கும். ஏன்னா நீ வருவாய் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையிலே நிக்கல அப்படின்ற பிரச்சனை உள்ளவர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அதற்கு உண்டான வழிமுறைகளை நான் சொல்வேன். அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ஞ்சு அதற்கு உண்டான தெய்வத்தை வழிபாடுகளையும் பரிகார முறைகளையும் நான் சொல்றேன். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த லலிதாம்பிகை யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், திரு கவிதா சக்திவேல் அவர்களுக்கும், ஈஸ்வரி மேடம் அவர்களுக்கும், சுந்தரராஜன் சார் ஐயா அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.